தமிழக வெற்றி கழகம். ஸோ விஜய் அவர்களுடைய கட்சி, அதனுடைய பேர் அறிவிக்கப்பட்டிருக்குது, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. ஸோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு பல டிபேட்ஸ்களை தாண்டி அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கட்டும், வரட்டும், அவர் கொள்கைகளை சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விவாதங்கள் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அவருடைய செயல்பாடுகளை ஒட்டி. ஏன்னா தொகுதி வாரியா நல்லா படிச்ச மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது, சில இடங்கள்ல நிறைய மக்கள் சேவைகளை வந்து அவங்களுடைய இயக்க நண்பர்களை வச்சு செய்யறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். இது அரசியல் பக்கத்துல அவரை இழுக்குது அப்படின்னு சொல்லி நிறையவே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவர் வெளிப்படையாவே அவருடைய அறிக்கை மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் அதிகாரப்பூர்வமா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஸோ அதுல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை நிறுவுறோம். முக்கியமா நிர்வாக சீர்கேடோட இங்க நடக்கக்கூடிய ஊழல் ஆட்சியையும் ஜாதி மதம்னு பிரிக்கக்கூடிய ஒரு மதவாத சக்திய எதிர்த்தும் நான் அரசியல் செய்ய போறேன் அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. இதை சொல்லும் போது பாஜக என்ன சொல்லும் அப்படின்னா, அது யாரையோ சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். திமுக என்ன சொல்லுதுன்னா, அவங்க யாரையோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதிமுக எதுவுமே சொல்லாது. அது என்னைக்கு வாய் திறந்திருக்கு, இன்னைக்கு வாய் திறக்கிறதுக்குன்ற மாதிரிதான். ஆட்சி போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாய் கட்டப்பட்டதுன்னே சொல்லலாம். இன்னைக்கு கூட்டணியில இருந்து பாஜகவை விட்டு வெளியே வந்துட்டோம், நாங்களும் இன்னைக்கு ஒரு திராவிட கட்சி தான், மாநில உரிமை பேசக்கூடிய கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஆதரவு கேட்கக்கூடிய இடத்துல அதிமுக இருந்தாலும் அவங்களுக்கான குரல் மக்கள் கிட்ட எடுபடலை அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ இந்த பக்கம் திமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கழகம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் தமிழகம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஏதோ இன்னைக்கு நேற்று முடிவு பண்ணி உடனே வச்சிருந்த பேரா இருக்காது. கண்டிப்பா அதில் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய கருத்துக்கள் வந்திருக்கும், அதெல்லாம் அவங்க இன்டர்னலா டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த பேர் வச்சிருப்பாங்க. தமிழகம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, தமிழகம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை சமீப காலமா ஓடிட்டு இருந்தது. ஆளுநர் தமிழகம் சொல்றதும், அதை முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றதும், ஒன்றியம் மத்தியம் இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுகள்லாம் இங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இதே ஆளுநர் இது தமிழகம் இல்லை தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தா இங்க இருக்கிறவங்களும் தமிழகம்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு வார்த்தை போல் தான், பெருசா இதுல வித்தியாசம் இல்லை. ஸோ கழகம் இல்லாத தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை இருக்கு. ஸோ கமலஹாசன் அவர்கள் கூட கட்சி தொடங்கின புதுசுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி உண்டு, கழகங்களோட கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு பின்னாடி இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது, ஏன்பா இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற மாதிரிதான் இங்க திமுக ஆட்சி நடக்குது. அவங்க கொள்கையா சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே இங்கே சொல்றாங்க, இன்னும் கொள்கையை வெளிப்படையா சொல்லல, இதுலதான் வரப்போகுது அப்படின்றத அந்த அறிக்கையை வச்சு சிலர்லாம் யூகிச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ இவர் பேசக்கூடிய சமத்துவம், சமூக நீதி, இது எல்லாமே கொண்டது தானே திமுகல இருக்கு. திமுக கட்சி இருக்கும்போது இவர் ஏன் இதை தொடங்கணும், இதை பேசணும், புதுசா ஏதாவது சொல்ல மாட்டாரா, ஏன் பழைய அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் நிறைய டிபேட்ஸ்ல பேசுறது நம்மளால பார்க்க முடியும். இங்க புதுசா ஒன்ன கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி பழைய விஷயங்கள் இங்க முதல்ல சரியா இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்க்கணும். 50-60 ஆண்டு காலங்களா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இங்க திராவிட கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு வந்த வாக்குறுதிகள், கொள்கைகள், இதெல்லாம் ஒரு கட்டத்துல அதை அட்டைன் பண்ணிருக்கணும், அதை அச்சீவ் பண்ணிருக்கணும். அதை அடையாம அதை கட்சிக்குள்ளாரவே அமல்படுத்த முடியாத, தங்களுடைய கொள்கைகளை கட்சிக்குள்ளாரவே அமல்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் இருக்கு. சமூக நீதி பேசுறாங்க, அவங்க கட்சிக்குள்ளார எப்படி சமூக நீதி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். பெண் உரிமை பேசுறாங்க, பெண்கள் பாதுகாப்பு பேசுறாங்க, அது சுத்தமா இல்லை அப்படின்றது இந்த திராவிட அரசுக்கு நல்லாவே தெரியும். சோ இது எல்லாமே அவங்களுடைய கொள்கைக்கு நேர்மாறான ஒரு பாதையில தான் இன்னைக்கு திமுகவும் திராவிட கட்சியான அதிமுகவும் போயிட்டு இருக்கு. சோ இன்னொன்னு, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இதெல்லாம் தலை தூக்கி ரொம்பவுமே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசியல் தான் போயிட்டு இருக்கு. திமுக ஒரு காலத்துல கொள்கை பிடிப்போட நிறைய கருத்து பேசக்கூடிய ஆட்கள் இருந்த காலம் போய் இன்னைக்கு பவர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அதிகமாயிடுச்சு. ஸோ ஸ்டாலின் பின்னாடி ஒரு கூட்டமோ, அவருடைய சீனியாரிட்டியில இருக்கக்கூடிய அவருக்கு ஈக்குவலான தலைவர்கள் ஒரு பக்கமோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய ஆட்களை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சியை வழிநடத்துறது அப்படின்றது வெட்கக்கடான ஒரு விஷயமா திமுக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்க 1000 சொல்லி அவங்க செய்யறது, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க செய்யற ஊழல் எல்லாம் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை நம்மளால ஏற்க முடியாது. தமிழ்நாட்டில் இந்த கட்சி பல விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய விஷயங்களை விமர்சிச்சுக்கிட்டு வரோம்.
ஏன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு கட்சியாலதான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப பாதாளத்துக்கு போறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னும் போது அதை எதிர்த்து சொல்ல வேண்டிய, அவங்களை திருத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். சோ பொதுமக்களா இருந்து திருத்தாம ஒரு அரசியல் கட்சியா நாங்க வந்து திருத்த முயற்சி பண்றோம். எங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை ஒட்டிதான் இருக்கும், அவங்களுடைய தனிப்பட்ட முறையில இருக்காது. சோ அது போல இங்க திராவிட கட்சிகள் அவங்களுடைய கொள்கைகளை விட்டு தடம் பிறண்டு போயிட்டாங்க. சோ இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மதவாதம். இந்த மதவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இந்துத்துவாவை எடுத்து தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பாரதிய ஜனதா கட்சி தான் அண்ணாமலை போன்ற ஒருத்தர் வந்து ஒரு யங் ஃபோர்ஸா இறக்கி விட்டு அவர் மூலமா பல கருத்துக்களை, விமர்சனங்களை, பல என்ன சொல்றது, ஒரு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடக்கூடிய வகையில நிறைய பேச வச்சு அவர் மூலமா ஒரு ஆதாயத்தை இங்க கட்சிக்கான ஆதரவை திரட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய ஆட்சியை பார்த்து நிறைய பேருக்கு பாஜக பக்கத்துல ஒரு பார்வை வந்து போயிருக்கு. கண்டிப்பா அது உண்மை. ஏன் அப்படின்னா இங்க அவங்க இந்துத்துவ பாலிடிக்ஸ்ல அந்த அளவுக்கு கையில எடுக்கல. அண்ணாமலை பதவியேற்றதுக்கு அப்புறம் சில விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு ஒரு பள்ளி மாணவி இறந்து போனதுக்கு அந்த பள்ளி வந்து ஒரு மதமாற்றம் செய்யக்கூடிய வேலையை தான் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான 1-2 விஷயம் தவிர மதம் சார்ந்த விஷயங்கள்ல இங்க கையில எடுக்கக்கூடாதுன்றதுல அண்ணாமலை தெளிவா இருக்காரு. அதுவும் இப்போதைக்கு அது மூலமா மக்கள் கிட்ட ஆதரவு பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பினாரு. ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு பெருகி இருக்கு. பாஜக அப்படின்ற ஒரு ஆதரவு இல்லாம அண்ணாமலை அப்படின்ற ஒருத்தருக்கான ஆதரவு இங்க பெருகி இருக்குன்றது உண்மை. ஆனா இதுவே தொடருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பாஜக ஒரு இடத்துல ஆட்சி அமைச்சது அப்படின்னா அந்த இடம் எப்படி ஆகும் அப்படின்றதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் நம்மளுக்கு உதாரணமா சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி ஒரு மதவாத அரசியல் இங்க தமிழ்நாட்டுல கால் ஊன்ற கூடாது அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாரு திரு விஜய் அவர்கள். இந்த 2 வருஷம் கத்தி மேல நடக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சோ போக போக இந்த அரசியல் களம் உங்களுக்கு நிறைய கத்துக் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். தமிழ்நாட்டுல நடிகர்கள் பின்னாடி இந்த மக்கள் வந்து இன்னமும் போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறதும் உண்டு. சில பேர் வந்து பொது கருத்தாவே அதை வைக்கிறது உண்டு. இன்னொரு நடிகர் வந்துட்டாரா, நடிகர் பின்னாடி தானே இந்த மக்கள் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய வரலாறு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல மனிதர், நேர்மையானவர்னு சொல்லி யாரு தனியா நின்னாலும் அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த அரசியல் களத்துல இருந்தே துடைத்து தூரம் எறியப்பட்டிருக்காங்க. ஒண்ணு அவங்கள மழுங்கடிச்சிட்டாங்க, இல்லைன்னா காணாமல் ஆக்கிட்டாங்க. இது வந்து நம்ம மக்களுடைய சாபக்கேடு. அரசியல்வாதி சினிமா துறையிலிருந்து வர்றது அவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் சினிமா துறையிலிருந்தும் நல்லவர்கள் இங்க ஆண்டிருக்காங்க அப்படின்றத ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சோ உதாரணத்துக்கு சொல்லும் அப்படின்னா நம்ம நல்லக்கண்ண ஐயா போல ஒரு மூத்த அரசியல்வாதி, நேர்மையான கம்யூனிஸ்ட் தோழர் வந்து இங்க வந்து இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியில கூட அந்த மாதிரியான ஒரு நபரை வந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நபர் தோற்கடிக்கப்பட்ட தமிழ்நாட்டுல சகாயம் ஐயா பேசாத வாய் கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்னு சொல்லி வலம் வந்த ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு IAS அதிகாரி. அவர் 2021 எங்களோட கூட்டணியில அவருடைய கட்சியின் வேட்பாளர்களை இறக்கி விட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? 2000 ஓட்டுகளை வந்து அவங்க வேட்பாளர்களால் தாண்ட முடியல. வாக்கு வங்கியை கவர்றதுக்கு இந்த சினிமா கவர்ச்சி ரொம்பவுமே அவசியமா இருக்கு. ஏன்னா மெசேஜை விட மெசஞ்சர்ஸ் மேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்றத விட யார் சொல்றாங்கன்றது இருக்கு இல்லையா? ஒரு விளம்பரம் அப்படின்னா கூட ஒரு நல்ல நடிகர், ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் சொன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க கேட்பாங்கன்றதுக்காக ஒரு நடிகரை கூப்பிட்டு ஒரு விளம்பர படத்துல நடிக்க வைக்கிறாங்க. சோ அது மாதிரிதான் அரசியல் பிரச்சாரங்களுக்கும் நடிகர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா அந்த நடிகரை வந்து அதுக்காக ஒரு 10 பேர் வந்து பார்ப்பாங்க, அந்த சின்னத்தை அவங்க கண்ணில் பட வச்சிடலாம், அந்த சின்னம் கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்க வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு எல்லாருக்குள்ளேயே இருக்கு. சோ இதை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பின்பற்றிட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமா துறையில ஒரு முன்னணி நட்சத்திரம், அவர் வந்து சினிமா துறையில இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் கலைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து அரசியல்ல வந்து நல்லது செய்யலாம் இல்லையா? அவரு செய்யக்கூடிய துறையிலேயே அவரால் வந்து எதையும் செய்ய முடியல, இங்க அரசியல்ல வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மகன், முன்பு முன்னாள் முதலமைச்சருடைய பேரன், எதிர்கட்சி தலைவருடைய மகன் சினிமா துறையில தான் இருந்தாரு 10 ஆண்டுகள். அவர் வந்து சினிமா துறையில இதெல்லாம் வந்து களை எடுத்துட்டாரா? அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சிருக்காரு, அவங்க குடும்பமே வந்து ஒரு சினிமா குடும்பமா இருக்கு. இன்னைக்கு சினிமாக்காரன்னு ஒதுக்கக்கூடிய பேசக்கூடிய எல்லாருமே ஒரு சினிமா பின்புலம் மூலமா தான் இங்க வந்திருக்காங்க. அதை வந்து மறந்துட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா முத்துவை வச்சு எம்ஜிஆர் அவர்களை சினிமா துறையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி கலைஞர் முயற்சி பண்ணாரு. ஸ்டாலின் கூட சினிமா துறையில கால் பதிக்காம இங்க வரல. கலைஞர் அவர்களே சினிமாவுக்கு கதை வசனம் எழுதிதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாரு. எம்ஜிஆர் சினிமாவில நேரடியா ஒரு கதாநாயகனா நடிச்சு வந்தாரு. ஜெயலலிதா அவர்கள் கதாநாயகியா நடிச்சு வந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் நடிச்சுதான் வந்தாரு. இந்த பக்கம் சீமான் அவர்களும் சினிமா துறையில நடிச்சுதான் இங்க வந்தாரு. அவர் இல்லைங்க, அவர் இப்படி கருத்து எது சொன்னாலும் ஒரு சினிமா முகம் அப்படின்றது இங்க இருக்கு. எல்லா கட்சிகள்லயும் இருக்கு, எல்லா தலைவர்கள்கிட்டயும் இருக்கு. சோ இதை விஜய் கிட்ட மட்டும் புதுசா பாக்குற மாதிரி, புதுசா பேசுற மாதிரி. இன்னொன்னு இங்க நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியது, உச்சபட்ச ஒரு மார்க்கெட் வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய கெரியருடைய பீக்ல இருக்கும் பொழுதே அதை விட்டுட்டு அரசியல் நான் வரேன், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் வரும். நம்ம இத்தனை கோடி வருமானத்தை விட்டு வராரு, உண்மையிலேயே இங்க அத்தனை கோடிக்கு மேல சம்பாதிக்க முடியும்னு நினைச்சு வராரு அப்படின்ற ஒரு பொது பேச்சு ஒண்ணு இருக்கு இல்லையா, பொது புத்தி. சோ அது இல்லாம இத்தனை கோடி விட்டுட்டு வராருன்னா இவர் ஏதோ செய்ய போறாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, நம்பிக்கை தான் நான் வாழ்க்கை. இந்த காணொலி மூலமா நான் தளபதி விஜய் அவர்கள் கிட்ட கேட்கிற ஒரு சில விஷயம், நிறைய டிவி விவாதங்கள்ல கூட தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பத்தி டாபிக்ஸ் வரும்போது நாங்க பேசியிருக்கோம். அப்படி பேசும்போது நிறைய கோரிக்கைகள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கோம். சோ முதல்ல உங்களுடைய கேடர்ஸ், மிகப்பெரிய கேடர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க, ரசிகர்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ அரசியல் கட்சிக்குள்ளார ஒரு தொண்டர்களா உள்ள வர போறாங்க. அவங்கள முதல்ல நல்வழிப்படுத்துங்க, அவங்கள கைட் பண்ணி அவங்கள முதல்ல இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த சில தவறுகள்ல இருந்து அவங்கள நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர்கள் மூலமா இந்த சமூகம் மாறுறதுக்கு மிகப்பெரிய மாற்றமா தொடங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையா வச்சு இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி. நான் உங்க வேலூர் NKR.